தமிழ்ல ட்ரைலர் வெளியிடுறப்போ, தமிழ்ல போஸ்டர் வெளியிடுறப்போ தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு. ஆனா அதே டிரான்ஸ்லேட் பண்றப்போ உங்களுக்கு மொழி மட்டும்தான் மாறணும், சொல்லாடல் அதே தான் இருக்கணும், கருத்து அதே தான் இருக்கணும். ஆனா தெலுங்கு வாழ்க என்று சொல்லாடல் தெலுங்கு டப்பிங்ல தெலுங்கு டிரான்ஸ்லேட்ல இடம்பெற்றிருக்கு. சிவகார்த்திகேயன் அப்படின்னா நம்ம தமிழ் நடிகர் அப்படின்னா இத்தனை நாள் வந்து இவர் வந்து தமிழ்ல ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏன்டா நீ பராசக்தி படத்துல நடிச்ச அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கும் போது தான் தெரியுது என்னுடைய இனம் அந்த இனம் தான் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய வகையில பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். நீங்க ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அதுல முக்கியமான ஒரு வசனமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ் காலி பயல்களை சும்மா விடக்கூடாது. யார் சொன்னது, அதாவது இது சொன்னது யாரு அப்படின்னு அப்போதைய சிஎம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பக்தவச்சலத்தை காட்டுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ உண்மையிலேயே அதை யார் சொன்னது, ராமசாமி நாயக்கர் பெரியார் சொன்னாரு அப்படின்னு ஏன் பதிவு பண்ணல? இதே சல்லியர்கள் படத்தை இதே தியேட்டர்ல வெளியிட்டு இருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது யாரா, எப்படி சுட்டு கொண்டு இருக்கான் பாரா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. அது எப்போ நடந்து முடிஞ்சதுங்க, அதை பத்தி ஏங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவு நாளுங்க அதை பத்தி பேசுவீங்க அப்படின்னு பேசுற இவங்க 1940 39 காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி நீங்க ஏங்க படம் எடுக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் வேறியாய் நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே மொழி கொள்கைடா, தாய்மொழி தமிழ், அதுதான் பாடம், கட்டாய படம் அதுதான். இன்னைக்கு ஏன் இந்திய எதிர்ப்பை மையமா வச்சு இந்த படத்தை நீங்க காட்ட விரும்புறீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் தேர்தல் வரப்போகுது. விஜய் ஜனநாயகனை ஏன் நடிக்கிறார் தெரியுமா? தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் அவர் வந்து படத்துல ஒரே படத்துல விஜய் சொல்லி சிஎம் ஆயிட போறாரா என்ன? இல்ல. ஆனா நீங்க செட் பண்ற நரேட்டிவ் ரொம்ப ஆபத்தான நரேட்டிவ். சீமான் அவர்கள் 2 பேருக்கும் மாலை போடுறப்போ, கொலை பண்ணவருக்கும் மாலை போடுறாரு, கொன்னவர் செத்தவருக்கும் மாலை போடுறாரு. இதுதான் தமிழ் தேசியமா என்று கேட்ட திராவிட ஸ்தான்கள், திராவிடர்கள் நீங்க சொல்லுங்க, இதுதான் திராவிடமா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கானது, தமிழர்களின் உரிமையை மீட்க எங்க தலைவர்கள் எப்படி போராடினாங்க பாத்தீங்களா அப்படின்ற அளவுக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில இது தமிழர்களின் படம் என்று உரிமை கொண்டாடக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தின் மூலமாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதுல தமிழர்களின் உரிமையை மீட்கக்கூடிய அளவுல தான் கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுல பல சர்ச்சைகள் இருக்கு. அதை பத்தியும் தான் நம்ம பேச போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி தலைவர், அவர் பொதுவானவர் கிடையாதுன்னு எவெல்லாம் பேசினாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் தூக்கி பிடித்து இவர் சாதி தலைவர் இல்ல, முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கை நடத்துறாங்க. யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் இப்ப தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ தேர்தலினுடைய வலிமை எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நீங்க வந்து பராசக்தி விஷயம் எடுத்துக்கணும். பராசக்தி தமிழர்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுறது அப்படிதான். ஆனால் உண்மையிலே தமிழர்களுக்கான படமா அப்படின்னா இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கு. இதை யார் டைரக்ட் பண்ணுறா, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் நடிக்கிறா அப்படின்னு நம்ம உள்ளே போய் டீப்பாக செக் பண்ணுறப்ப தான் தெரியுது இது தமிழர்களுக்கான படமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. ஏன் அப்படி எழுது அப்படின்னா, தமிழில் ட்ரைலர் வெளியிடுறப்போ, தமிழில் போஸ்டர் வெளியிடுறப்போ தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு. ஆனால் அதே டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ உங்களுக்கு மொழி மட்டும்தான் மாறணும், சொல்லாடல் அதே தான் இருக்கணும், கருத்து அதே தான் இருக்கணும். ஆனால் தெலுங்கு வாழ்க என்று சொல்லாடல் தெலுங்கு டப்பிங்ல தெலுங்கு டிரான்ஸ்லேட்ல இடம்பெற்றிருக்கு. தாய்மொழி என்னமோ அதானே சொல்லுவாங்க, அதைத்தான் சொல்றேன். அப்போ இது தமிழர்களுக்கான ஒரு படம் என்று ஒரு சித்தரிப்பு இங்க இருக்கே தவிர இது தமிழர்களுக்கான படம் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததா, ஆந்திராவில் நடந்ததா? தமிழ்நாட்டில் தானே நடந்தது. அப்ப என்ன சொல்லணும், தமிழ் வாழ்க, தமிழர்கள் தமிழ் வாழ்கன்னு தானே தெலுங்குலயும் இருக்கணும். அங்க தெலுங்கு வாழ்க, அப்ப மலையாளிகள் இருப்பா மலையாளம் வாழ்க, அப்ப இந்தியில ரிலீஸ் பண்ணா இந்தி வாழ்க. அப்ப இது தமிழர்களுக்கான படமா? இது இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு படமா? இல்லை, ஒரு மொழி எதிர்ப்பை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த ஒரு மொழி இந்தி மொழி என்று சொல்லப்படுது. அதை யார் செஞ்சது? தமிழர்கள், தமிழ் மாணவர்கள் செஞ்சாங்க. முக்கியமான இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தீக்குளித்த தாளமுத்து, நடராசன் உட்பட பல தமிழர்கள் இருந்தாங்க. அவங்கள பத்தி இந்த படத்துல ஏதாவது பேசப்பட்டிருக்கா? நிச்சயமா இல்ல. கடைசியாக வணக்கம் இல்ல புகழ் அஞ்சலி ஏதாவது கடைசியாக ஏதாவது அவங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பீங்களா? இல்ல, எங்க எடுத்துமே வைக்க போறீங்க? தாளமுத்து, நடராசன், டாஸ்மாக்
அப்படின்னு வைக்க போகிறீங்க. டாஸ்மாகனோட ஒரு ஒரு மையம் அலுவலகம், தலைமை அலுவலகத்தில் தாளமுத்து நடராசன் மாளிகையில் வைக்க போகிறீங்க. இதுதானே நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறது. அப்போது ஒரு விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்க்குறப்போ சுதா கங்கராவ் யார், இதை நம்ம சொல்லலை. எல்லா ஊடகங்கள்லையும் இணையதளங்கள்லையும் சமூக வலைதளங்கள்ல சொல்லிருச்சு சுதா கங்கராவ் யார். அவங்க ஒரு தெலுங்கருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வரைக்கும் அதை தோண்டி இவங்க எடுத்து பேசுறாங்க. நம்ம அதை குற்றம் சொல்லல. சிவகார்த்திகேயன் அப்படின்னா நம்ம தமிழ் நடிகர் அப்படின்னு இத்தனை நாள் வந்து இவர் வந்து தமிழ்ல ஒரு சிறந்த நடிகர் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏன்டா நீ பராசக்தி படத்துல நடிச்ச அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கும்போது தான் தெரியுது நீ என்னுடைய இனம் அந்த இனம் தான் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய வகையில பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதான் அப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது தமிழர்களுக்கான ஒரு படமா? நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் முக்கியமான ஒரு வசனமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் காலி பயல்களை சும்மா விடக்கூடாது. யார் சொன்னது? அந்த அதாவது இது சொன்னது யாரு அப்படின்னு அப்போதைய சிஎம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பக்தவச்சலத்தை காட்டுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது உண்மையிலே அதை யார் சொன்னது? ராமசாமி நாயக்கர் பெரியார் சொன்னார் அப்படின்னு ஏன் பதிவு பண்ணலை? தாளமுத்து நடராஜன் இது வந்து ஒரு வரலாற்று சொல்லக்கூடிய ஒரு படம், இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படம், அந்த மொழிப்போரில் நடந்த ஒரு கதையாக எடுக்கக்கூடிய ஒரு படம். வரலாற்றில் அந்த மக்களுக்காக போராடி மொழிக்காக போராடி இறந்து போன மாணவர்களை பற்றி பேசலை. அதை அவமானப்படுத்தின திரு ஈவேரா பெரியாரை பற்றி பேசலை. அவர் சொல்கிறார் அந்த காலி பயல்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, தமிழ் காலி பயல்களை சும்மா விடக்கூடாது, தமிழ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, உன் தமிழ் எதுக்கு பிரயோஜனம் அப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் காவல்துறையோட துப்பாக்கிகளில் என்ன பூவா இருக்குது, ரோஜா பூவா இருக்குது, உங்களுடைய குண்டுகள்லாம் எங்கே போச்சு, இந்த தமிழ் காலி பயல்களோட சுட வேண்டியது தானே அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. நிச்சயமா இதை வந்து நம்ம ஐயா மணியரசு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பல டீட்டெயில்ஸ் சொல்லுவார். நானே ஒரு பேட்டி எடுக்கிறப்போ பெரியார் இப்படியெல்லாம் பேசினாரா அப்படின்னு நாங்கள் கேட்குறப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்கள் பெரியார் தான்ப்பா சொன்னார் தமிழ் காலி பயல்களை வச்சுக்கிட்டு அவனுங்களை ஏன் இப்படி தெரிய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் எடுத்து தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போது அந்த பெரியார் சொன்ன வார்த்தை தமிழ் காலி பயல்களை ஏன் அதை சொல்லலை? பெரியார்கிட்டையும் அண்ணாக்கிட்டையும் விருது வாங்கினா நீயா போய் இப்படி பண்ற அப்படின்னு பேசுற வார்த்தை பெரியார் தான் இப்படி பண்ணாருன்னு ஏன் சித்தரிக்கல? அது சித்தரிச்சா அவங்க சித்தாந்தமே அடி வாங்கிடும்ல. அப்போ ஒரு விஷயத்திலையும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இன்னமும் ஜனநாயகன் வந்து தமிழர்களுக்கு எதிரான படம், பராசக்தி தமிழர்களுக்கான படம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே தமிழர்களுக்கான படம் இது சல்லியர்கள். இதுக்கு முன்னாடி வந்த சிறை, அந்த படத்துல மொத ஒரு இஸ்லாமியன் தமிழ் ஈழப்படுகொலையை கண்டிச்சு தன்னுடைய உடலை தீக்கிரையாக்கி இறந்து போனார் அப்துல் ரஹூப். அவரோட மையமா, அவரோட பெயரை மையமா வச்சு அவர் யார் தெரியுமா அப்படின்னு தமிழீழத்திற்காக போராடியவர்ரா அப்துல் ரஹூப், அவரோட பேரை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிய ஒரு படம், தமிழர்களுக்கான படம். இன்னொன்னு இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள்னு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல இஸ்லாமியர்களால தீவிரவாதிகள் யாரு சொன்னதுன்றத அந்த கோவை குண்டுவெடிப்புன்னு எல்லா சம்பவங்களையும் இணைத்து அவங்களும் நம்மளை போன்ற தமிழர்கள் தான் அப்படின்ற அந்த மையப்படுத்தி அந்த கருத்தை கொண்டு வரக்கூடிய இந்த படம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல படமாக எடுத்து ஏன் சல்லியர்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பராசக்தி ஒரு பக்கம் ஓடட்டும், ஒரு பக்கம் சல்லியர்கள் ஓடட்டும். இவங்களோட எண்ணம் என்னன்னா, பராசக்தி ஓட விடுவதன் மூலமாக திமுக இந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டு வாங்கணும். பார்த்தீங்களா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதே அண்ணா தான், எங்களுடைய பெரியார் தான், அப்போ வந்து அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வருது, நாங்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு பேசுவதற்காக தேர்தலின் போது ஒரு மையப்புள்ளியாக வைத்து இந்த படத்தை நீங்கள் இயக்கி இப்போ வெளியிடுறீங்க. 2 மாதம் முன்பு இதே சல்லியர்கள் படத்தை இதே தியேட்டரில் வெளியிட்டிருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது யாரா, எப்படி சுட்டு கொண்டு இருக்கான் பாரா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. இல்ல அதை தாண்டி தமிழர்களுடைய அறத்தை சொன்ன ஒரு படம், தமிழர்களோட வீரத்தை சொன்ன ஒரு படம்னா கூட தமிழர்களுக்கு மீண்டும் வீர உணர்ச்சி வந்துடும் அப்படி சொல்லி நீங்க அந்த படத்தை வெளியிடாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல. தமிழர்களுடைய அறத்தை சொன்ன படம். ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த இடத்துல மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு தமிழ் மருத்துவச்சி தான் வந்து ஒரு சாதனை படைக்கிறாங்க. போர் அறத்துல எவனா இருந்தாலும் சரி காப்பாத்தணும் உயிர் போகும்போது அப்படின்ற ஒரு அறத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்களே.
இதுதான் தமிழர்களின் மாண்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்னுடைய அந்த தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அப்பையும் அந்த அறத்தோடு எங்களுடைய தமிழச்சிகள் செயல்பட்டு இருந்தாங்கன்றதை வெளிப்படுத்துதுல. அப்ப இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபுல்லா இதை பேசக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு தமிழகத்துல இருப்பது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்ப அவங்க தான் அந்த கிரெடிட் வாங்கிட்டு போவாங்க. ஆகையால தான் இதை ஓடிடியில வெளியிடணும். பராசக்தி வந்து திரையில வந்ததுன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இலவசங்களையும் வாங்கிக்கிட்டு 3000த்தையும் வாங்கிக்கிட்டு ஓட்டுக்கு 10,000 கொடுப்பாங்க, அதையும் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க. ஜனநாயகனுக்கு இப்போ எவ்வளோ ஆப்பு வருதோ அதெல்லாம் வந்து பராசக்திக்கு லாபம் சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சல்லியர்கள் படத்தை கொஞ்சம் தூக்கி வச்சு பேசுகிறப்போ இவங்களுடைய எண்ணம் மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, அது எப்போ நடந்து முடிஞ்சதுங்க, அதை பற்றி ஏங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, இது நேத்தான எவ்வளோ நாளுங்க அதை பற்றி பேசுவீங்க அப்படின்னு பேசுகிற இவங்க 1940-39 காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நீங்கள் ஏங்க படம் எடுக்கிறீங்க? திராவிட இயக்கம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது. திராவிட இயக்கம் அந்த போராட்டத்தை கலந்து கொண்டு கைப்பற்றியது. திராவிட இயக்கம் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல, நடத்திய போராட்டம் அல்ல, தமிழ் மாணவர்கள் உணர்வோடு எழுந்து கிளர்ந்தெழுந்து நடத்திய போராட்டம். தமிழ் திருடர்கள் என்று திராவிட இயக்கம் சொன்னது. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஈவேரா தமிழ் திருடர்கள்னு சொன்னார். தமிழ் மாணவர்கள் கொண்டு சொல்ல தமிழ் திருடர்கள்னு சொல்லி நீங்க அதை அன்னைக்கு அவமானப்படுத்தினீங்க. இன்னைக்கு ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்ல, அவங்க வேலையா தானே. ஏதாவது ஒரு இலவசம் யாராவது அறிவிச்சாலும் இல்லை வேற யாராவது திட்டம் கொண்டு வந்தாலே அந்த அரசின் திட்டத்தை தன்னுடைய பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. இப்போ அதே போலதான் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. வரலாறு யாருக்கு தெரியுது? இந்த காலத்துல 2009 நடந்தது பழசு, 1939 நடந்தது புதுசு. எவ்வளவு கேள்விகள் முரண்பாடுகள் இருக்கு. இன்னொன்று இப்போ சமகாலத்தில் இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பேச்சை வச்சு என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டிலன்றது தெரியும். அண்ணாமலை ஒரு வட இந்தியரை அடிச்சுட்டாங்க போடுறாரு. இந்திய எதிர்ப்பை மையமாக வைத்து தான் இந்த கொலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை, எல்லா மொழியும் எல்லாரும் படிக்கிறான். அப்படி இருக்கிறப்போ இந்திய எதிர்ப்பு அப்படின்றத மையமாக தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ் மாணவர்கள் தமிழ் படிக்கிறவன் தமிழ் படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறவன் ஆங்கிலம் படிக்கிறான். இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவங்க, இந்திக்காரர்களுக்கோ இந்திக்கோ எதிரானவர்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களே தானே இந்தி ஸ்கூல் வச்சுருக்கீங்க, நீங்களே தானே இந்தி படிக்கிறீங்க. உங்கள் அமைச்சர்கள் பேசுகிறாங்கல்ல, பாராளுமன்றம் என்றால் அது சும்மா வடை சாப்பிட்றதுக்கு போல. அங்கே போனால் ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? நிச்சயமாக வடை சாப்பிட போறியா அப்படின்னு கேட்டவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். ஆமா, இன்னொன்னு இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய பிள்ளைகள், இருக்கக்கூடிய இப்ப ஆளக்கூடியவர்களினுடைய பிள்ளைகள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியாம இருக்கா? இதே நீங்க உங்க திராவிடம் தூக்கி பிடிச்சிங்களே, உங்க தாத்தா கலைஞர், உங்க தாத்தா பெரியாரு வந்து இந்தி கத்துக்க சொல்லி கொடுத்தாரா? அப்ப யாருக்குமே ஒருத்தருக்கு கூட இன்னைக்கு வந்து ஹிந்தி தெரியாம இல்ல. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே படிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய நாடுகள் கூட இல்ல, வெளிநாடுகளுக்கு போய் சம்பாரிச்சு அந்த முதலீடு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் உங்க பிள்ளைகள் உங்க சரௌண்டிங்ஸை வளர்க்குறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்காவாசி பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே, அதாவது எல்கேஜி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே இந்தி என்ற ஒரு சப்ஜெக்டை கட்டாயப்படுத்தி இருக்கிறது இந்த அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ். அப்ப அதையெல்லாம் எதிர்த்து ஏன் போராடல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சனை இல்லை, நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. எனக்கு வேணாம் ஹிந்தி, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண வேண்டியதானே. ஒன்று ஆங்கிலம் இல்லை தமிழ் இரட்டை மொழி தான் எங்க நிலைப்பாடு, அதையே நீங்க உறுதிப்படுத்தல. அப்படி பண்ணா மொத்த அப்பவும் வந்து ஆட்சியாளர்களுக்கு தான். ஏன்னா எல்லா ஸ்கூலும் அவங்களது தானே, சிபிஎஸ்இ ஸ்கூலு. ஆட்சியில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய கொள்கை முடிவு என்னன்னா இருமொழி கொள்கை முடிவு. ஆனால் திமுக அமைச்சர்கள் எடுத்திருக்கிற கொள்கை முடிவு என்னன்னா மும்மொழி கொள்கை முடிவு. அவன் தனியார் பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை, பல மொழிகள் படிக்கலாம். ஆனால் அரசு நடத்துகிற பள்ளிகளில் வந்து இருமொழி கொள்கை. இப்போது இந்த இடத்துல நாம் தமிழர் வேறியாகி நிற்கிறாங்க. எங்களுக்கு ஒரே மொழி கொள்கைடா, தாய்மொழி தமிழ், அதுதான் பாடம், கட்டாய பாடம் அதுதான். ஏன் பல நாடுகளில் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளை அவர் உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறாரு. ஒன்று அப்படி நிற்கணும், இல்லையா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும். ரெண்டாம் கட்டமாக இப்படி நிற்கிற ஆங்கிலம் படி, தமிழ் படிக்காத, தமிழ் படித்தா என்ன சோறா கிடைக்கும், தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னவர் பெரியார். காட்டு மிராண்டி மொழி அப்படியெல்லாம் சொன்னவர் பெரியார். இன்னைக்கு ஏன் இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு இந்த படத்தை நீங்கள் காட்ட விரும்புகிறீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாதம் தேர்தல் வரப்போகுது. விஜய் ஜனநாயகனை ஏன் நடிக்கிறார் தெரியுமா? தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் அவர் வந்து படத்தில் ஒரே படத்தில் விஜய் சொல்லி சிஎம் ஆகிட போகிறாரா என்ன? இல்லை. ஆனால் நீங்கள் செட் பண்ணுற நரேட்டிவ் ரொம்ப ஆபத்தான நரேட்டிவ். இங்கே மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு
பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள், எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள், இந்தி எதிர்ப்பை மையமாக வச்சு அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு அதே இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு ஒரு படத்தை எடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பாஜக தரப்பில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்குறாங்க. பழைய கதை எதுக்குங்க இப்போ கேட்குறீங்க? இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்போம் இல்லை, இந்தி எதிர்ப்பும் இல்லை, மும்மொழி கொள்கைன்னு பேசுறாங்க. ஆனா அதை ஆதரிக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, படிக்கிறாங்க. ஏன்னா மொழின்றது அது ஒரு அறிவு இல்லை, அது ஒரு எக்ஸ்டர்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்தி திணிப்பு இருந்தது, இந்தி கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படி அந்த அளவுக்கு அங்கே இருந்தது. அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழர்கள் கிளர்ந்து இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இந்த தமிழர்கள் சும்மா விட மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இந்திக்கு எதிரான மனநிலையை உருவாக்கின ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவில் பல மாநிலங்கள், பல மாகாணங்கள் வந்து குஜராத்தி, அதுக்கப்புறமா பஞ்சாபி மொழி, எல்லா மொழி, ஒடிய மொழி, எல்லா மொழியும் அழிந்து போயிருக்கு. மராத்திய மொழி, எல்லா மொழியும் ஒரு மொழியால் அழிந்திருக்கு. ஆனால் தமிழ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அழியல. தமிழால் பல மொழிகள் வாழ்ந்திருக்கே தவிர தமிழ் அழியல. அந்த அளவுக்கு தமிழர்கள் இலக்கிய நயமாகவும் தமிழ் பற்றோடும் இருக்கிறதுனால தான் அழியல. நம்ம யாராலையும் நம்மளை வந்து யாரை காப்பாற்ற தேவையில்ல, நம்ம மொழி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வோடு தமிழர்கள் இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து இந்திக்கு எதிர்ப்பை மையமாக வச்சு நான் ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பை மையமாக காட்டி, பாஜகவை மையமாக காட்டி, காங்கிரஸை மையமாக காட்டி, தேசியத்தை மையமாக காட்டி திமுக திரும்ப ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த படம் எடுக்கிறாங்க. அப்போ யார் எடுக்கிறாங்க? எல்லாருமே தெலுங்கர்களாக இருந்தால் எப்படி எடுக்க முடியும்? எல்லாருமே தெலுங்கர்கள் தானே, அவங்களுடைய ஆட்சி கைப்பற்றுறது விஷயமே அதுதானே. அதில் கூடுதலாக தெலுங்கு வாழ்க, மலையாளம் வாழ்க, இந்தி வாழ்க, எல்லா மாநிலங்களுக்கும் போய் நீங்கள் அமெரிக்காவில் வெளியிடுறீங்க, அதில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷ் வாழ்கன்னு போடுவீங்களா? போடுவாங்க. யாராவது இதை பண்ணுவாங்களா? எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாராவது? அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, தமிழன் தமிழ் படத்தை பார்க்க போறான், தெலுங்கன் தெலுங்கு படத்தை பார்க்க போறான், தமிழும் போய் என் தெலுங்கு படத்தை பார்க்க போறான் அப்படின்னு நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இதையும் அதையும் நோண்டி இந்த மாதிரி எல்லாம் காட்டி கொடுக்கறதால தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பராசக்தின்ற படம் டைட்டில் வெளியிட்டதுல இருந்து தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து எதிர்த்து வராங்க. நான் கூட என்ன நினைச்சேன், இவங்க எது சொன்னாலும் எதிர்ப்பாங்க, இன்னும் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த டிரான்ஸ்லேட் இஷ்யூ, இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இதை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்து ஈழ போராட்டம் நாங்கள் தான் முன்னிறுத்தோம், நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு வருவாங்க. ஸ்டெர்லைட் போராட்டம் நாங்க தான் செஞ்சோம். உண்மையா செத்து போனவன் யாரு? ஸ்டெர்லைட் போராட்டமா ஸ்னோலின் இறந்து போனவங்க? ஈழ போராட்டமா ஏன் தமிழ் மக்கள், ஏன் ரத்த சொந்தம் தொப்புள்குடி உறவுகள்? தமிழ் இந்தி எதிர்ப்பு பிரச்சனையா என்னுடைய ரத்த சொந்தம் தாளமுத்து நடராஜன் செத்து போனாங்க. அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போனாங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து 70 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்தாரு சங்கரலிங்கம். அவரை பற்றி பேசுறீங்களா? இல்லை. இப்படி ஒருத்தரையும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இத்தனை பேரை விட்டுட்டு இப்போ நாங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஜனநாயகனுக்கு எதிராக நாங்கள் தான் தமிழ் படம், உண்மையான தமிழர்களுக்கான படம் சல்லியர்கள் என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டதுனால தான் ட்விட்டர்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, யூடியூப் வரைக்கும் எல்லா இடமும் சல்லியர்கள் சல்லியர்கள் சல்லியர்கள்னு பேசியே போயிட்டாங்கல்ல. ஒன்றும் இல்லாத படம் இல்லை, நீ ஒழுங்கா தியேட்டர்ல ஓட விட்டுருந்தா கூட இந்த அளவுக்கு ஆதரவு எனக்கு தெரியல. மொத்தமாக ஒரு கோடி செலவு பண்ணியிருந்தாங்களான்னு கூட நம்ம அதை சந்தேகமாக தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குறுகிய படம், 1.5 மணி நேரம் படம், கஷ்டப்பட்டு எடுத்த படம், ஊராம்பூட்டு காசில் எடுத்த படம் இல்லை, ஊரை உலையில போட்டு எடுத்த படம் இல்லை. ஒரு ரூபாயும் ஈழத்தமிழர்கள் தன்னோட தொப்புள் கொடி உறவுகள் தன்னுடைய கதையை, தன்னோட இனத்தினுடைய வழியை, தன்னோட இனத்தினுடைய அறத்தை மக்களுக்கு கடத்திட முடியாதா அப்படின்னு சொல்லி அனுப்பி எடுக்கப்பட்ட படம். அதனால தான் அந்த படம் அவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் நடிச்சிருப்பான். நாம யாரா நடிக்கிறோம், நம்ம யாருக்காக நடிக்கிறோம், நம்ம எதை செய்யறோம். இதுல இன்னொன்னு பாருங்க, அந்த படத்துல நடித்த எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். ஏன்னா என்னுடைய தொப்புள் கொடி, என்னுடைய இனத்துக்கு நடந்த கொடுமை, அதை நான் வெளிப்படுத்துறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னும் போது அதை உணர்ந்து கதாபாத்திரமா நடிச்சிருப்பாங்கன்னா நான் சொல்ல விரும்பல, கதாபாத்திரமா வாழ்ந்திருப்பாங்க. ஒரு படைப்பாக தான் அவங்க வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்படி தமிழ் படங்கள், தமிழர்களுக்காக வர படங்கள் பல படங்கள் இருக்குது. அதை நம்ம தமிழர்கள் அதை ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு பராசக்தி தமிழர்களுக்கான படம் அப்படின்னா நம்ம காதலே பூ சுத்திக்கிறதுக்கான ஒரே ஒரு ரெஃபரன்ஸுங்க. ஏன் தெலுங்கு வாழ்கன்னு போட்டிங்கன்றதுக்காக சுதா கொங்காராவ், சிவகார்த்திகேயன், ரெட் ஜெயிண்ட், டான் பிக்சர்ஸு, தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததா,
ஆந்திராவில் நடந்ததா? தமிழ்நாட்டில் மாணவர்கள் செத்தாங்களா? ஆந்திராவில் செத்தாங்களா? இதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சுதா கொங்கராவ் மேலே மரியாதை வச்சுருக்கோம். சூராரை போற்று போன்ற பல படங்கள் வெற்றி போட்டு, சூரரை போற்று, இறுதி சுற்று போன்ற வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு படம், நீங்கள் நுட்பமாக கவனிச்சுக்கணும். ஏன் தமிழ் வாழ்க? ஏன்னா தமிழ்நாட்டில் தான் தமிழ் வாழ்கன்னு சொன்னான். தமிழ்நாட்டில் தான் தமிழ் குமரன்னு பேர் வச்சுக்கிட்டான், தமிழ் அரசன்னு பேர் வச்சுக்கிட்டான். தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தன்னுடைய மொழியை தன்னுடைய பேரனுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டவன் தமிழன். அதனால தான் தமிழ் வாழ்கன்னு சொல்கிறான். நீ ஆந்திரால படத்தை வெளியிட்டு தெலுங்கு வாழ்கன்னு போறேன்னா, என்னைக்கு தெலுங்கர்கள் தெலுங்கு வாழ்கன்னு கோஷம் போட்டிருக்காங்க? நம்ம இது வரைக்கும் போராட்டமோ எதுலயோ பார்த்திருக்கோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம்னா தெலுங்குலயும் தமிழ் வாழ்கன்னு தான் போட்டிருக்கணும். அப்பதானே உன்னுடைய தமிழை நீ அங்க அடையாளப்படுத்துற, எங்களுடைய தமிழை நீ அங்க நிலை நிறுத்துறன்றதை நான் உங்களை நம்பி நாங்க வர முடியும். அப்ப இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுறீங்க. தேர்தல் நாடகம் என்பது இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் தேவர் அப்படின்ற ஒரு சாதி தலைவர், அவர் யார் தெரியுமா? ஆன்மீகவாதி. அவரெல்லாம் தூக்கி பிடிக்கிறதே பாவம் அப்படின்லாம் பேசிய திகாவினர், சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நடத்துறாங்க. என்ன பேர்ல நடத்துறீங்கன்னு கேட்டா, ஆன்மீகமும் அரசியலும் யாருடையது அப்படின்னு கேட்டா, முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லி நடத்துறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்றதுதான் இதுல முதல் கேள்வியாவே இருக்கு எனக்கு. இல்ல, அதுல டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்துத்துவம் மற்றும் இந்திய தேசியத்திற்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம். அதில் முதுகுர் ராமலிங்கம், மூர்த்தி, அதுக்கப்புறமா கொளத்தூர் மணி, நம்ம பாவலன், விசிகா பாவலன், பலர் கலந்துக்கிறாங்கன்னு எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆட்கள். எனக்கு இவங்க கிட்ட என்னன்னா, முத சீமானவர்கள் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு நினைவு நாள், ஒரு வீர வணக்கம் செலுத்துவார். அதுக்கப்புறமா இம்மானுவேல் சேகரனாருக்கு வீர வணக்கம் செலுத்துவார். அப்போ இவங்க திராவிடர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்படி கொலை பண்ணவனுக்கும் வீர வணக்கம் செலுத்துவேன், செத்தவனுக்கும் வீர வணக்கம் செலுத்துவேன், இதுதான் உங்க தமிழ் தேசியமா என்று கேட்ட திரு கொளத்தூர் மணி அவர்கள், திரு திராவிடர் கழகத்தினர், வன்னியரசு திராவிடர் கழகத்தினர், திரு பாவலன், எல்லாருக்கும் நான் கேள்வி கேட்குறேன், இதுதான் திராவிடமா? கண்டிப்பா. திரு விசிகா தோழர் பாவலன் அவர்களுக்கு அவரை பற்றி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு ஒரு முறை பர்சனலாக பேட்டி கொடுக்குறப்போ அவர் சொன்ன வார்த்தை, முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா? அவருக்கு மாலை போடுறாரு இவர், அவர் எவ்வளோ பெரிய சாதி வெறியர் தெரியுமா? சாதி வெறியருக்கு ஏன் நிகழ்வில் நீங்கள் போய் கலந்துவீங்க? திரு பாவலன் அவர்களே, உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம், பெரிய மனுஷன், மாற்றி பேசுகிறீங்க. அது வேற வாய், இது வேற வாய், மாற்றி பேசுகிறீங்க. என்ன பேச்சு, என்ன சரளமாக அன்றைக்கி பேசினார். நானே நம்பிட்டேன், ஐயோ முத்துராமலிங்க தேவர் சாதி வெறியர் தான் போல அப்படின்ற மாதிரி எனக்கு. ஏன் தெரியுமா ஒரு சாதி வெறியர்? ஏன் தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளுக்கு முன்பு உன் கையை ஒரு கூப்பி தான் வணங்குற, உழைக்கிற கை தாழ்ந்தது, உண்ணுற கை உயர்ந்தது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. கடவுள் முன்பு இரு கைகளையும் கூப்பி தானடா வணங்குற அப்படின்றாரு. சாதி எண்ணம் கொண்டவன், அரசியலுக்கு தகுதியற்றவன். இவர் சாதி தலைவருங்க. ஏன்னா அவர் மீச வச்சிருந்தாரு தேவர். கட்ட போட்டிருந்தாரு. முதல்ல ஆன்மீக அரசியலை நம்பினாரு, தெய்வம் இருக்குன்னு நம்பினாரு. அந்த காலத்துல ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா, தெய்வம் இல்லை, தெய்வம்லாம் பார்த்தீங்கன்னா கும்பிடுறதுக்கே தகுதி கிடையாது, கடவுளே என்கிட்ட கேட்டாலும் வரம் கேட்டாலும் அந்த கடவுளெல்லாம் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளராக அங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆகவே இவர் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு அவருக்கு சாமி பிடிக்கும், அவர் கும்பிடுறாரு. அதனாலே இவரை ஒரு இந்துத்துவத்தை சேர்ந்தவர், இவர் அரசியலுக்கு தகுதியற்றவர், இவர் ஒரு சாதிக்காக உழைக்கிறாரு, அந்த சாதிக்கான ஒரு எம்எல்ஏ மட்டும் வாங்கணும், அந்த சீட்டு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும் ஆகிட்டு இவர் சம்பாதிக்கணும்னு பார்க்குறவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான முத்திரையை குத்தினவர் தான் நம்மளுடைய ஈவேரா அவர்கள். இந்த ஈவேரா அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார். ஈவேரா பெரியார்னே நம்ம வச்சுப்போம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாருக்கு எல்லாம் இந்துக்கள் எல்லாரும் கொண்டாடுறப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பிள்ளையாரை கொண்டு போயிட்டு நீங்கள் குளத்தில் போடுறீங்களாடா, அது என்ன மிதந்தா வரப்போகுது, நான் ஒரு நாயை கொண்டு போய் போடுறேன், நாயையும் போடுறேன் பிள்ளையாரையும் போடுறேன், எது மிதந்து வருதோ மேலே வருதோ அதுதான்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா பெரியார் சொல்கிறார். அதுக்கு உடனே அன்னைக்கு காலகட்டத்தில் பெரியாருக்கு நேருக்கு நேர் நெத்தி அடி பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆண் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் தான். அன்றைக்கி சொன்னார் பாருங்க, நான் பெரியாரை ஒரு மரத்தில் கட்டுறேன், பிள்ளையார ஒரு மரத்தில் கட்டுறேன், எவன் கத்தலையோ அவன் தான் கடவுள், சாட்டை எடுத்து அடிக்கிறேன், எவன் கத்தலையோ அவன் தான் கடவுள் அப்படின்னு பதிலுக்கு பதில் சொன்னதுனால தான் இந்த பெரியாருக்கு
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னா அவ்வளவு தீண்டாமை, நிச்சயமா அவ்வளவு வெறுப்பு. ஏங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மானுவேல் சேகர்னார் என்ன நடந்தது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அது அந்த குற்றமே, அவர் குற்றவாளி என்ற அந்த அடையாளமே தவறு என்று எல்லாமே வெளியே வந்துருச்சு இல்லையா. அது அந்த 2 சமூக பிரச்சனை. அந்த சமூக பிரச்சனையை மையமாக வச்சு சீமான் அவர்கள் 2 பேருக்கும் மாலை போடுறப்போ கொலை பண்ணவருக்கும் மாலை போடுறாரு, கொன்னவர் செத்தவருக்கும் மாலை போடுறாரு. இதுதான் தமிழ் தேசியமா என்று கேட்ட திராவிடர்கள் நீங்க சொல்லுங்க, இதுதான் திராவிடமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இப்பொழுது சாதி வெறியர் இல்லையா, புனிதராயிட்டாரா? ஒரே மேடையில 2 தலைவர்களையும் வைத்து என் மேடையில நான் 2 பேரையும் வைப்பேன், யாரு சொன்னா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான், நீங்க எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியவர் அப்படின்னா தமிழ்நாட்டுல சீமானை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா? இந்த கருத்தரங்க எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? தேவர் ஓட்டுகளை வாங்கறதுக்கு? அதெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்குலாம் தேவர்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க வேற. சீமானுக்கு எதிராக நான் ஒரு கருத்தரங்கம் நடத்தினேன். இந்த மனோஜ் இந்த ஆள் சில்லறைலாம் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சில்லறையெல்லாம் சேர்ந்து ஒரு அநாகரிகமான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கத்தோட பேர் கூட உச்சரிக்க முடியாது. அது கருத்தரங்கமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது ஒரு குப்பை. அந்த குப்பையில் குப்பைகள்லாம் போய் கலந்துக்குச்சு. அந்த குப்பையெல்லாம் கலந்துக்கிட்டதை போய் நம்ம பேசணுமா அப்படின்றது தான் அது ஒரு கருத்தரங்கன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போது அதில் முக்கியமான தலைவர்கள்லாம் இவங்க கூப்பிட்ருக்காங்க. அந்த குப்பை அதுக்கு மேலே குப்பை, அந்த குப்பைகள் நான் வரமாட்டேன், நீங்கள் பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, அந்த நிகழ்ச்சியில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்னோடய பாயிண்ட் என்னன்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த குப்பைங்க சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குப்பைகள்லாம் சேர்த்து பொதுவான ஒரு கருத்தரங்கம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவத்திற்கும் இந்து தேசியத்திற்கும் எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று பேசுவார்கள். அவர்களை நம்பாதீர்கள், அவர்கள் தமிழின விரோதிகள். அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை உச்சரிக்க அவருக்கு தகுதி இருக்கிறதா? அவர் யார் தெரியுமா அப்படின்னு சாதி உணர்வை தூண்டுறதுக்காகவும் சீமான் எதிர்ப்பு அரசியல் செய்வதற்காகவும் இவர்கள் செய்துட்டு இருக்காங்க இந்த வேலையை. இவர்கள் ஆன்டி சீமானிஸ்ட். பின்ன சீமானை எதிர்க்கணும் அப்படின்னா நேருக்கு நேர் ஒரு மேடையில் உட்கார வச்சு சீமானவர்களும் எதிர்க்கக்கூடியவர்களும் உட்கார வச்சு நீ என்ன கேள்வி கேட்குறீங்க கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னா யாராவது ஒருத்தர் உட்காந்து திராணியோட பதில் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு என்னன்னா சீமான் கூட உட்கார வேணாங்க, அவங்களுடைய தம்பிகளை உட்கார வைங்களேன், யாராவது ஒருத்தர்னு பதில் சொல்லிட்டுமே. அதன் பிறகு சீமானவர்களை அரசியலை விட்டு விலகிடுவார். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கெல்லாம் யாருக்குமே திராணி கிடையாது. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது. அப்படி எதிர்கொள்ளக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு இருக்கு அப்படின்னா எப்படி வெளிநாட்டில் ஒரே அரங்கத்தில் உன்னுடைய பரப்புரையை நீ மேற்கொள்ள, என்னுடைய பரப்புரையை நான் மேற்கொள்றேன், எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டோம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற நிலையை சீமான் சொன்னது போல இங்க அரங்கேற்றுவார்கள். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை அதெல்லாம் நடக்காது அப்படின்றது. இவங்க சீமான் அவர்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்போ இன்றைக்கி நடத்திட்டு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சும்மா வர்ற ஆள் கிடையாது. அவர் எப்படியும் இந்த செய்தி அவருக்கு காதுக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவார், பெரியாரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லுவாருன்னு நீங்கள் பாருங்கள். அது முக்கியமான விஷயம். அது என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஜமீன் பரம்பரையில் பிறந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு தான தர்மமாக கொடுத்த இவர் பெரியாரா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதி வெறியர். ஆனால் தன்னுடைய சொத்துக்கள் வீணாகிவிடக் கூடாது என்று 2வது திருமணம், அதுவும் தன்னுடைய மகள் வயது உள்ள ஒரு திருமணம், மணியம்மை திருமணம் செய்து கொண்டு சொத்துக்களை பாதுகாத்த இவர் பெரியாரா? இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, அந்த சொத்துக்களை ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு போது நீ சாதி தலைவர் சொல்றதுக்கு கூட அந்த இடத்துல உனக்கு வாய்ப்பு அவர் கொடுக்கல. என்னுடைய சாதி மக்கள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காத, யார் யாருக்கெல்லாம் இந்த உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர்தா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு துளி தங்கத்துக்கு கூட ஆசைப்படாத ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருக்காரு. இன்னைக்கும் சீமான் ஆதங்கத்தோடு பேசுவது அதான். எதுக்கு அவங்களுக்கு தங்கத்தில் நீ அந்த முலாம் பூசிய சிலை வச்சிருக்க, இது முத்துராமலிங்க தேவர் இருந்தாலே இதை எதிர்த்திருப்பாரு அப்படின்னு. அப்போ அவரை நீ ஜமீன் பரம்பரை, அவர் ஆண்ட ஒரு பரம்பரையில இருந்தவர், அவர் சாதி வெறி பிடிச்சவர் அப்படின்னு இன்னைக்கு நீ நிலைநாட்டிட்டு தானே இருக்க மறைமுகமா. இதை சீமானவர்கள் தோல் உரித்து காட்டுகிறார் இல்லையா? இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் இவரு அதாவது நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போனப்போ கூட இவர் பாராளுமன்றம் போனதே எதுக்குன்னா
தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய பதவி ஆசையின் மூலமா தன்னுடைய அந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு நல்லது செய்யறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு பேசினவர் தானே பெரியாரு. அதையெல்லாம் இந்த மேடையில பேசுங்களேன், இதுவும் நல்லா தானே இருக்கும். முத்துராமலிங்க தேவர் மேடையில பெரியார் இப்படிலாம் முத்துராமலிங்க தேவரை பேசினாரு, ஆனா முத்துராமலிங்க தேவர் எப்படி உதாரணமாக வாழ்ந்தார் என்று எடுத்துக்காட்டி பேசினா இதுவும் நல்லா தானே இருக்கும். ஆனா அதுக்கும் எங்க வாய்ப்பு கிடையாது. அதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து இவர் பெரியாரான்னு பேசுறப்போ அடுத்த என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலைக்காக போராடினாங்க 2 பேருமே. அப்போ இந்தியாவுக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ அப்போதாண்டா கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் இருந்தாங்க. விடுதலை அடைஞ்சிருச்சு. விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் வயசாயிருச்சு, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே என்னடா கல்யாணம்? 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் பெரியாரா? இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே 2 கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவர் பெரியாரா? இப்படி ஒரு விஷயத்தை நரேட் பண்ணி பேசுகிறப்போ ஏற்கனவே தூக்கம் இல்லைங்க திராவிடர் கழகத்தினர். நேற்று சுபவீர பாண்டியன் பாவம் அவர் தூங்காமல் கொள்ளாமல் நைட்டில் ஒரு மெசேஜை ஒன்று போடுறாரு. நாம் தமிழர் குரூப்ல இருந்து ஸ்லீப்பர் செல்லு ஒரு ஆடியோ எடுத்து போட்டிங்க. தீக்கால வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லு ஆடியோ எடுத்து வெளியே விட்டுருக்கு. என்ன ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுபவீர பாண்டியன் அவர்கள் போடுறாரு, நான் இந்த சீமானை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்து வந்து பார்த்தா ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற எல்லாரும் என்னை திட்டி வைத்திருக்கார்கள். ஒரு தீக்கா நண்பர் கூட எனக்கு ஆதரவாக பதிவு போடவில்லை. இவர்களுக்கு எதிராக நான் ஒருவன் மட்டுமே பதிவு போட்டுவிட்டு இருந்துருவேன் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டாரு. ஆமா, அவருக்கே ஆதங்கம் வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் பாருங்க, முத்துராமலிங்க தேவர் வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்து, அதாவது எம்எல்ஏவாக ஆன பிறகு முதல்ல பேசினது, அதாவது விடுதலை அடைஞ்சாச்சு, மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டாச்சு. அப்போ பேசும்போது இங்க சென்னையில ஆந்திராவில் தெலுங்கர்கள் இருக்காங்க, கேரளாவில் மலையாளிகள் இருக்காங்க. ஆனா இந்த சென்னை மாகாணத்துல மற்றும் மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், தமிழர்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் வாழ வைப்போம், தமிழரையே ஆள வைப்போம்னு அன்னைக்கு தமிழ் தேசியத்தை கருப்பொருளாக வைத்து போராடியவர் தான் நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர். அதே வழியில தான் இன்னைக்கு சீமானவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அப்ப நீ எப்படி அவரை திராவிடராக மாற்றுவதற்கு முயற்சி செய்வ? அப்ப அன்னைக்கு அவருக்கு தமிழ் தேசிய கொள்கை தான் இருந்திருக்கு. அப்ப இது மூலமா உறுதிப்படுத்த முடியுதுல. இதாங்க இவங்களுக்கு பிரச்சனையா என்னன்னா, இவர் பாரதியாரை தூக்கிட்டாரு, பாரதியாரை தூக்கி பேசிட்டாரு. நம்ம யாரை தூக்கலாம்? தமிழர் அடையாளம் சார்ந்து, தமிழர் மெய்யியல் சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து யாராவது தூக்கணும். முத்துராமலிங்க தேவரை தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் முத்துராமலிங்க தேவரை சாதி வரியர் என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிடர் கழகம் இன்று ஏன் முத்துராமலிங்க தேவரை தூக்கி பிடிக்கிறது என்றால் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலுடைய நுட்பத்தை புரிஞ்சாதான் இங்கே இருக்கக்கூடிய நம்மெல்லாம் இது என்னன்று தெரியும். இல்லைனா நம்ம என்ன நினைப்போம், முத்துராமலிங்க தேவருக்கு என்னடா நிகழ்வு, முத்துராமலிங்க தேவரை என்னடா இவங்க போற்ற போகிறாங்கன்னு நினைப்போம். இவர்கள் தூற்றாமல் இருந்தால் சரி, கண்டிப்பாக 1 2 இல்லை, இவங்க தூற்றுனது பல விஷயங்களை தூற்றிருக்காங்க. இவர் குற்றவாளி, கொலையாளி, சாதி வெறியர், பாஜக கைக்கூலி, RSS கைக்கூலி. அந்த குற்ற பரம்பரை அந்த சட்டம் இயற்ற போது கட்டை விரலை வந்து வெட்டி எரிடான்னு சொன்னவர், போய் காலையிலயும் சாயங்காலமும் அந்த கைரேகையை வச்சுட்டு வாடான்னு சொன்னவர் தானே பெரியாரு. நீ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீ ஒரு திருடர்கள் தானே அந்த இடத்துல அடையாளப்படுத்தின, அப்படியாப்பட்ட அந்த கைரேகை வேணாம், அந்த விரலையை வெட்டி போடுறா அப்படின்னு சொன்னவர் தானே முத்துராமலிங்க தேவர். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீமானவர்கள் பேசி மக்கள் மத்தியில எப்படி வந்து பாரதியாரினுடைய வரலாறை, தமிழ் பற்றை, மக்களுக்கு செய்த தொண்டுக்களை, உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்த்து புரட்சியில் ஈடுபட செய்தாரோ அதே போல இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சாதி தலைவர் என்ன, எவனாவது சாதி தலைவர்னு வந்து ஓட்டு கேட்டீங்கன்னா நாங்களே உங்களை விரட்டி அடிப்போன்னு தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய வகையில சீமான் வந்து இனிமேல் பெரியாரா முத்துராமலிங்க தேவரா என்று ஒரு அரசியலை மேற்கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நம்மளுடைய தமிழ் தலைவர்கள், அதாவது தமிழ் தேசியத்தை பேசிய பல தலைவர்களினுடைய வரலாறுகள் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுகிறது. தமிழர்கள் உரிமையை மீட்பதற்காக போராடக்கூடிய அந்த எழுச்சி மிகுந்த போராட்டம் தானாகவே வந்து இந்த சமுதாயத்துல இது தேர்தலின் நெருக்கத்துல மேற்கொள்ள போகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி தம்பி. நன்றி.